நீட் தேர்வின் போது சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து மின்தடை ஏற்பட்ட தேர்வு கூடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி கடந்த மே 4ஆம் தேதி நடந்த தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறு தேர்வு நடத்த முடியாது என தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜே. நிஷா பானு, எம். ஜோதிராமன் அமர்வு முன்பு மாணவர்கள் மேல்முறையீடு செய்தனர். மாணவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக வாதிட்டார். 480 மாணவர்கள் எழுதியதாகவும் 13 பேர் மாணவர்கள் மட்டுமே வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட முடியாது எனவும், இருப்பினும் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.